வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம பாதாம் பருப்பை அப்படியேவும் சாப்பிட்லாங்க. நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியதான் பாதாம் பருப்பு. இது பாதாம் பருப்பு நம்ம அப்படியே சாப்பிடுவதை காட்டிலும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோடைய தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றது தான் மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இப்போ நம்ம ஏன் அந்த பாதாம் பருப்புடைய வெளிப்புற தோலை நீக்கிட்டு எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த தோல் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் தடுக்கக்கூடிய அபாயம் இருக்குது. ஸோ அதனால தான் அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுல அந்த தோலை நீக்கிட்டு எடுத்துக்கொள்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தவிர்க்கப்படுவதற்கெல்லாமே நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணும். ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பணுக்களை பெருக்கக்கூடிய சக்தி ஊற வைத்த பாதாம் பருப்புக்கு அதிகம் இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, குறைந்திருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு இரும்பு சத்து நமக்கு வேணும். இப்போ நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து இரும்பு சத்து பெற்றுக்கொள்ளலாம். குறைந்த ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த ஹீமோகுளோபின் தான் நம்முடைய உடல் உறுப்புகளுக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளைவை நமக்கு கொண்டு சேர்க்குது. ஸோ ஆக்சிஜன் சப்ளை முழுமையான அளவு கிடைக்கிறதால தான் நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கிறோம். நமக்கு அந்த ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் அப்போ தான் நமக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இரும்புச்சத்து பற்றாக்குறையை நம்ம நீக்கிக்கிட்டோம் அப்படின்னாலே ரத்த சோகையை சரி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டு ரத்த சோகை நோயிலிருந்து நீங்கள் விடுபட்டு கொள்ளலாம். சருமம் உங்களுக்கு பொலிவாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாங்க. நமது உடலை வெளிப்புறத்திலிருந்து பாதுகாக்கிறது நம்முடைய மேல்புற தோல் தான். நம்ம பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய அந்த மேல்புற தோலுக்கு நெகிழ்வுத்தன்மையை கொடுக்க முடியும். புத்துணர்ச்சி தரக்கூடிய ரசாயனங்கள்லாம் இயற்கையாகவே நம்மளுடைய தோலுக்கு நமக்கு அளிக்கப்படும். இதனால தோலுக்கு அதிக பளபளப்பு தன்மை நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இயற்கையாகவே நம்மளுடைய தோலுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் மூலமாகவே ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். உள்ளிருந்து உங்களுடைய சருமத்திற்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் பொழுது சருமம் பொலிவாக இருக்கும், பாதுகாப்பாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கும். உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியதுங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு. ஊற வைத்த பாதாம் பருப்பில் அதிக அளவில் புரதங்கள் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடல் எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது மூணுமே நமக்கு வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு எனர்ஜி, அந்த ஆற்றலை ஊற வைத்த பாதாம் பருப்பு நமக்கு கொடுக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளை ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த தொந்தரவுகளும் உங்களுக்கு எலும்பு தொடர்பான தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. இடுப்பு வலி, முதுகு வலி, கை கால்கள் குடைவது போன்ற வலி, கை கால்களில் குத்துவது போன்ற வலி, ஸோ இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க. தோள்பட்டை வலி கூட இருக்காது. எலும்புகள்லாம் வலுவாக இருக்கும். இப்போ வயதானவர்கள் கூட ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய உடலுக்கு வலு கிடைக்கும். பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் அவங்க ஆரோக்கியமாக இருக்க முடியும். குறிப்பாக நரம்பு தளர்ச்சியெல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். தசைகள் பிடிப்பு ஏற்படுவது, தசைகளில் வலி ஏற்படுறது, தசைகள் தளர்ந்து போகிறதெல்லாம் இல்லாமல் தசை வளர்ச்சியையுமே ஆரோக்கியமாக பராமரித்து உடலுக்கு அதிக அளவு எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக தான் ஊற வைத்த பாதாம் பருப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. பொதுவாக கொழுப்பு சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட், அந்த கொழுப்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்பவர்களுக்கெல்லாம் இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகமாக தான் ஏற்படும். ஸோ ஏன் அப்படின்னா, இந்த கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் நம்மளுடைய ரத்த நாளங்களில் எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பை நமக்கு அதிகப்படுத்திட்டு ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பினுடைய அளவெல்லாம் குறைச்சிரும். ஸோ நம்மளுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்பு மட்டும்தான் வேணும். எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பு தேவைப்படாது. ஸோ அதனால் அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை நம்ம நீக்கும் போது தான் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கும். இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் எதுவும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம்னா, நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம். பாதாம் பருப்புகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது. எனவே இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு நம்மளால முடியுங்க. கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த
மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுப்பதற்கு வந்து நீங்கள் தொடர்ந்து ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ மலச்சிக்கல் உங்களுக்கு எதனால் ஏற்படுதுன்னா, நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்வதால் தான். அப்புறம் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது இந்த மலச்சிக்கல் போன்றவையெல்லாம் ஏற்படும். குறிப்பாக பானிபூரி, மசாலா உணவுகள் இதெல்லாமே உடலுக்கு மோசமானது தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி உணவுகள்லாம் தவிர்த்துட்டு பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொள்ளுங்க. பாதாம் பருப்புகளில் உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குது. இதை அதிகம் உண்பவர்களுக்கு குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கிவிடும். ஸோ அப்போ கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் தினமும் 5லிருந்து 8 ஊற வைத்த பாதாம் பருப்புகள் சாப்பிடலாம். இல்லைனா 8லிருந்து 12, 10லிருந்து 12, 3லிருந்து 5 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் உங்களுடைய உணவுக்கு உடலமைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள்லேருந்து உங்களுக்கு வெளியேற்றி உங்களுடைய அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு வந்து செயல்படுங்க. முக சுருக்கங்களை போக்கக்கூடியதுங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் வந்து இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்முடைய பலருடைய ஆசையாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நம்மளுடைய ஆசையை வந்து மாற்றிடுங்க. இனி நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த முக சுருக்கங்களை போக்குறதுக்கு 5 பாதாம் பருப்புகளே நமக்கு வந்து போதுங்க. ஸோ இது நம்ம பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது முக சுருக்கங்கள் மறைய வைக்கும். பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் நமக்கு வந்து இருக்கும். நமக்கு அந்த முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுபடிந்த சருமமெல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பாதாம் பருப்பு நமக்கு வழங்கும். மூளையை பலப்படுத்தக்கூடியதுங்க பாதாம் பருப்பு. இப்போ வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற மறதி நோயை தவிர்க்கிறதுல பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது. அப்படின்றதால அதை இளம் வயதிலிருந்தே சாப்பிட்டு நம்ம வந்து பழகணும். முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக தான் இருக்கும். பாதாமில் இருக்கக்கூடிய ரிஃபுஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினைன் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்கு. இது புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கு. நரம்புகளுடைய இயக்கத்திற்கும் பாதாம் பருப்பு பெரிதும் துணை புரியுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எதையும் நீங்கள் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கெல்லாமே ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு துணை புரியும். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்கு. தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தலைமுடி உதுதல் குறைபாடு நமக்கு வந்து நீங்குகிறது. மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம், மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். பித்த நிலையுமே சரி பண்ணி கொள்ளலாம், மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். இந்த பேன் மற்றும் பொடுகு தொலை இது மாதிரி எதுவுமே நமக்கு இருக்காது. ஸோ மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை தலைமுடிக்கு வழங்குவதில் ஊற வைத்த பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்கும் அப்படின்றதுல நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் பருப்பில் பல வகையான மருத்துவ நன்மைகள் இருக்கிறதால தான் இதை நம்ம வந்து எடுத்துக்கொள்கிறோம். தொடர்ந்து நம்ம இதை எடுத்துக்கொள்ளும் போது இந்த கால்சியம் எல்லாம் அதிகமாக கிடைக்கும், புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய விட்டமின்கள்லாம் அதிகமாக கிடைக்கும், மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும கோளாறுகள், முடி தொடர்பான பிரச்சனை, சொரியாசிஸ் தொடர்பான பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம். பற்களை பாதுகாத்துக் கொண்டு ரத்த சோகையிலிருந்து விடுபட்டு ஆண்மை குறைவு பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம். பித்தப்பையில் கல் இருந்தாலுமே அதையுமே நம்ம சரி பண்ணுறதுக்கு பாதாம் பருப்பு நமக்கு வந்து பெரிதும் துணை புரியுங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஊட்டச்சத்துக்களுடைய விவரங்கள் வந்து தெரிய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குங்க இல்லையா. இப்போ பார்த்தீங்க 30 கிராம் பாதாம் பருப்பில் தோராயமாக இருக்கக்கூடிய சத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கலோரிகள் 163, நார் சத்து 3.5 கிராம், புரதம் 6 கிராம், கார்ப்ஸ் 2.5 கிராம், கொழுப்பு 14 கிராம், 37% பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ, 32% பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம், இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கெல்லாம் இருக்கிறதால தான் பாதாம் பருப்பு நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்குது. ஸோ இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டு இந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.